உள்ளிட்ட காவிரி டெல்டா பாசன மாவட்டங்களை மத்திய அரசு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்ட போதிலும் வேளாண் உற்பத்திக்கு எதிராக மத்திய அரசு விளைநிலங்களை அழித்து விவசாய உற்பத்திக்கும் விவசாய மக்களுக்கும் கேடு விளைவிக்கும் திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்திய வண்ணம் இருந்து வருகிறது. அந்த வகையில் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே உள்ள பெருகவாழ்ந்தான் கிராமத்தில் தனியார் நிறுவனம் ஒன்று 200 ஏக்கர் விளைநிலங்களை கையகப்படுத்தியும் குறிப்பாக மக்கள் வசிப்பிடங்களுக்கு அருகாமையில் எந்தவித முறையான அனுமதியின்றி சோலார் மின்சக்தி அமைப்பு பணிகளை தொடங்கியுள்ளது. குறிப்பாக இத்தகைய சோலார் மின்சக்தி அமைப்பு காரணமாக நிலத்தடி நீர் கடுமையாக பாதிக்கும் அபாயம் எழுந்துள்ளதாகவும் வெப்பநிலை உயர்வு காரணமாக சுற்றுப்புற சூழல் சீர்கேடு அடையும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் பெருகவாழ்ந்தான் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் வாழும் ஆயிரக்கணக்கான விவசாயிகள், விவசாய கூலி தொழிலாளர்கள், விவசாயத்தை சார்ந்து வாழும் கிராம மக்கள் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகும் அபாயம் ஏற்படக்கூடும் என்ற அச்சம் காரணமாகவும் பெருகவாழ்ந்தான் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த அனைத்து கட்சியைச் சேர்ந்த பொதுமக்கள், விவசாயிகள், இளைஞர்கள் மற்றும் பல்வேறு சமூக அமைப்புகள் இத்தகைய சோலார் மின்சக்தி திட்டத்தை மத்திய மாநில அரசு கைவிடக் கோரி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பெருகவாழ்ந்தான் கிராமத்தில் 200க்கு ஏற்பட்ட விவசாய நிலங்களை ஒரு தனியார் நிறுவனம் வாங்கி முறையான மத்திய அரசோட முறையான வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடிக்காம விவசாய நிலங்களை அழித்து அதில் சோலார் தகடு பதிக்கும் பணிகளை மேற்கொண்டுகிட்டு இருக்காங்க. நாங்கள் கலெக்டரை பார்த்து மனு கொடுத்தோம், சிஎம் செல்லில் பெட்டிஷன் கொடுத்தோம். இதெல்லாம் கொடுத்துமே இன்ன வரை எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை. என்னன்னா அவங்க பாசன வாய்க்காலை சேதப்படுத்தியிருக்காங்க, 5 பொது குளங்களை ஆக்குபை பண்ணியிருக்காங்க. இது இதெல்லாம் என்னன்னா இது சென்ட்ரல் கவர்மெண்டோட வழிகாட்டு நெறிமுறையிலே கிளியராக சொல்லுது. என்னன்னா மக்கள் வசிப்பிடங்களுக்கு அருகில் பெரிய சோலார் பார்க் அமைக்கக்கூடாது, விவசாய நிலங்களில் வராத அளவுக்கு பார்த்துக்கணும், இந்த வழிகாட்டு நெறிமுறைகள்லாம் சொல்லுது. நேற்று பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் சொல்கிறாங்க, நாங்கள் இது ஒயிட் கேட்டகிரி, அதுக்கு நாங்கள் சிடி கொடுக்க மாட்டோம், அது என்னன்னா கன்சென்ட் டு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வழிகாட்டு நெறிமுறை கொடுக்கணும், அவங்க போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும்னு சொல்லுது. இந்த மாதிரி எந்த ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளையும் அவங்க கடைபிடிக்காம இவங்க இப்போ இந்த பணிகளை தொடங்கி அந்த விவசாய நிலத்தையே அந்த இயற்கை சூழ்நிலையே மாற்றிக்கிட்டு இருக்காங்க. இதனால இங்கே பயோடைவர்சிட்டி பாதிக்கப்படும், கால்நடைகள் பாதிக்கப்படும், அப்புறம் என்னன்னா முதியவர்கள், குழந்தைகள் ரொம்ப பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்கிறாங்க. நிலத்தடி நீர்மட்டம் குறையும். ஏற்கனவே இங்கே உப்பு தண்ணி நாங்கள் காசு கொடுத்து தான் தண்ணி வாங்கி குடிச்சிக்கிட்டு இருக்கோம். இது மேற்கொண்டு மழை அளவு பொய்த்து போகும், எங்களுக்கு மேற்கொண்டு தண்ணீருக்கான தட்டுப்பாடு ஏற்படும். என்னன்னா இது நாங்கள் என்ன சொல்கிறோம்னா சோலார் திட்டமே எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லலை, இந்த இடத்த மாற்றுங்க, மக்கள் வசிப்பிடங்கள் இல்லாத வறண்ட பிரதேசங்கள், காய்ந்த நிலங்களில், பயன்பாட்டில் இல்லாத நிலங்களில் கொண்டு போடுங்க அப்படின்னு தான் நாங்கள் சொல்கிறோம். குறிப்பிட்ட இடத்துல வச்சு பெருகவாழ்ந்தான் மட்டும் கொடுக்குறாங்கன்னா நாங்கள் ஏற்றுக்கலாம். ஆனால் அதிகமான பரப்பளவில் வச்சு வெளியூருக்கெல்லாம் மின்சார விநியோகம் பண்ணுறதுக்காக பெரிய அளவில் பண்ணுறாங்க. இது எங்கள் பெருமளவில் எங்கள் கிராமத்தை பாதிப்படைய செய்யும் நாங்கள் எல்லாருமே எதிர்பார்க்குறோம். சின்ன பிள்ளைங்க எல்லாருமே இருக்காங்க. நாங்கள் எல்லாருமே வெளியூர்லேயே எல்லாம் வசதியானவங்க கிடையாது. எல்லாருமே ஆரம்ப காலத்தில் இதே ஊரில் தான் வசிப்பிடமாக வச்சுருக்கோம். இவங்க மேற்கொண்டு இதே மாதிரி பண்ணாங்கன்னா நாங்கள் எல்லாரும் ஊரை காலி பண்ணுற நிலைமை வந்தால் நாங்களாம் எங்கே போகிறது, எங்களுக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. அரசாங்கமே இதுக்கு எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இதுக்கு ஒரு நல்ல விடிவு காலம் வரப்போம். இந்த தொடர்ந்துச்சுன்னா தேர்தலை புறக்கணிப்போம்.